நான் உங்களிடம் வருவதற்கு திரு கல்யாண சுந்தரத்தில் ஒரு கேள்வி வைக்க வேண்டிய, ஏன்னா இந்த விவாதத்தினுடைய அடிப்படையே அதுதான் நான் நினைக்கிறேன். திரு கல்யாண சுந்தரம், ஆன்மீகத்திற்கும் மதவாதம் அல்ல, நான் திருப்பி தெளிவாக சொல்கிறேன், ஆன்மீகத்திற்கும் மதத்திற்குமான வேறுபாடாக நீங்கள் எதை நினைக்கிறீங்க? ஆன்மீகம், மதம், இந்த ரெண்டும் வேறு வேறு சொல்லாடல்கள், வார்த்தைகள் என்று சொன்னால் இந்த இரண்டிற்கும் பொருள் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்க வேண்டும். ஒரு நூலிலே வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, அல்லது முற்றிலும் வேறுபட்ட வித்தியாசங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ் சமயம், மெய்யியல் வாழ்க்கை இதை பற்றி என்னவாக கூறியிருக்கிறது? தமிழீழத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்மீகம் என்பதையும் மதம் என்பதையும் சமயம் என்பதையும் எல்லா இடங்களிலும் மிக தெளிவாகவே வரையறுத்து வந்திருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, பெரிய இலக்கணம், பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் போக வேண்டாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், அவ்வளவுதான் ஆன்மீகம். தெய்வத்தை அடைவதற்கான வழி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வது, இதுதான் தமிழ் சொல்லிக் கொடுக்கிற, தமிழியம் போதிக்கிற ஆன்மீகம். மதம் என்கிற அந்த சொல்லாடல், நீங்கள் மதம் சமயம் என்று சொல்லுகிற போது சொல்லாக எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மனிதனினுடைய மனதை பக்குவப்படுத்துகிற ஒரு மார்க்கம், ஒரு வழி என்கிற அளவிலே அதை நாம் பொருள் கொள்ளலாம். தமிழ் அப்படித்தான் பொருள் கொள்ளுது. நீங்கள் எந்த இடத்துலையும் மதவாதத்திற்கோ மத வெறிக்கோ தமிழர்களிடம் வாய்ப்பே இல்லை, அதற்கான அந்த பேச்சே இங்கே இல்லை. ஐயா சொன்னது போல, தோழர் அருணன் அவர்கள் குறிப்பிட்டது போல, மேல்மட்டத்தில் சாதி மதச்சண்டைகள் நடந்ததாக ஐயா குறிப்பிட்டு சொன்னார்கள். தமிழை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கிய காலத்திலே இருந்து மேல்மட்டத்திலே இருந்தவர்கள் கூட மதச்சார்பின்மை என்கிற அந்த தத்துவத்தை அல்லது சகித்தல் என்கிற தத்துவத்தை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். கடைசியாக விடுதலை போராட்ட காலத்திலே வாழ்ந்த மகாகவிஞன் பாரதி கூட தீயினை கும்பிடும் பார்ப்பான் நித்தம் திக்கை வணங்கும் துருக்கன் கோயில் சிலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தான் யாவரும் பணிந்திடும் தெய்வம் பொருள் யாவினும் உள்ளது தெய்வம் பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று இதில் பல சண்டைகள் வேண்டாம், இதுதான் தமிழர் நிலைப்பாடு. எனவே தமிழியம் என்கிறது போதித்தது மனித வாழ்க்கையை பண்படுத்துவதற்கான ஒரு சமய நெறி. தமிழர்கள் போதித்தார்கள். திரு கல்யாண இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். இப்போ இத இந்தியா உலகுக்கு வாரி வழங்கியது ஆன்மீகம், மதவாதம் அல்ல, அல்லது வகுப்புவாதம் அல்ல அப்படின்னு சரியான தமிழ்ல அதை மொழிபெயர்ப்பதா என்றால் வகுப்புவாதம் அப்படிங்கிறார் பேராசிரியர். அப்படி எடுத்துக்கிட்டா இப்போ தமிழகம் இந்தியாவினுடைய இன்ன பிற பகுதிகளிலிருந்து வித்தியாசப்பட்டிருந்தது என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? உலகிற்கு இந்தியா வாரி வழங்கியது ஆன்மீகம் தான் என்று சொன்னால் இந்தியாவும் அவ்வாறுதான் வழங்கியது, தமிழ் சமயம் போலவே தமிழர்களுடைய மெய்யியல் வாழ்க்கையை போலவே இந்தியாவில் இருக்கக்கூடிய மெய்யியல் வாழ்க்கை இருந்தது என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? அல்லது தமிழ்நாடு மட்டும் சற்றே வித்தியாசப்பட்டிருந்தது என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? பிரதமருடைய மோடி அவருடைய பேச்சில் நீங்கள் உடன்படுகிறீர்களான்னு நான் கேட்கிறேன். வரலாற்று ரீதியாக இந்தியா என்று நீங்கள் சொன்னாலும் பாரதம் என்று சொன்னாலும் இவர்களோடு இந்தியாவோடு தமிழர்களினுடைய கலாச்சார பிணைப்பு என்பது சுத்தமாக எதுவுமே இல்லை, இதுதான் உண்மை. வெள்ளைக்காரன் இந்தியன் என்று பெயர் வைக்கிற வரைக்கும் எந்த தமிழனும் இந்தியராக இல்லை, இதுதான் வரலாற்று உண்மை. மதத்திலையும் சமயங்கள்லையும் இதே கோட்பாடுகளை நீங்க பார்க்கலாம். 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் வடக்கே பிறந்த வேதங்கள், ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்கள் நாள் வருணத்தை போதிக்கின்றன. பிறப்பால் ஏற்றதாழ்வை போதிப்பது வடக்கினுடைய சமய கோட்பாடு. அதே 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் மண்ணிலே எழுந்த கருத்து யாதும் ஊரே யாவரும் கேளிர். அவர்கள் வேற்றுமையை போதித்த போது இவர்கள் ஒற்றுமையை போதித்தார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் பேசியது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இது அப்படியே வேதத்திற்கு முரணான கருத்து. இந்திய வேதம் என்று சொல்லப்படுகிற இந்து வேதத்திற்கு முரணான கருத்து. பிறப்புக்கும் எல்லா மனித, அதே போல கிறித்துவம் பிறக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன் பிறந்த கிறித்துவம். சொல்லுங்க முடிச்சுங்க, நிறைவேசிங்க. ஆமா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அதையும் தாண்டி பாரதி பாடுறான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம், உயிரற்ற கடலும் மலையும் கூட எங்கள் கூட்டம். அதை நம்ம கவனிக்க தவறுனது நீங்க 6 லட்சம். ஓகே, இது நீங்க தனித்து பார்க்கிறீர்கள். பிரதமர் மோடி அவர்கள் இது இந்தியாவின் ஒரு பகுதி, இந்த தமிழகத்திலிருந்து சென்ற இந்த ஆன்மீக கருத்துக்களுக்கும் கூட இந்தியாவுக்கு சொந்தமான கருத்து தான் முடிக்க விரும்புறேன். செந்தில், நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் தொடர விரும்புறேன். நான் கிறிஸ்துவ மதத்தையும் சேர்த்து தான் சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க சுருக்கமா சொல்லுங்க. நீங்க இந்தியாவோடு மட்டும் தமிழ் சமயம் முரண்படவில்லை, கிறிஸ்துவ சமயத்தோடும் தமிழர்கள் கோட்பாடு முரண்பட்டது. நீங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறக்கிற கிறிஸ்துவம், நீங்க ஆதாம் ஏவாள் என்று பைபிள் தொடங்குகிற போது அந்த எதை சொல்லுகிற அது விசுவாசிக்கிறது என்கிறதான் கிறிஸ்துவத்தினுடைய முதன்மை கோட்பாடாக வருது. நீங்க அறிவு கனியை சாப்பிட்டதுங்காட்டி தான் சாத்தான் பிடிச்சுக்கிறான்ங்கிறது கோட்பாடு. ஆனால் நீங்க எதையும் ஏற்றுக்கொள்,
கேள்வி கேட்காத ஏற்றுக்கொள் என்கிற அந்த கோட்பாட்டிற்குள் கிறிஸ்தவம் வந்து நின்ற போது அதே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று தமிழர் வேதம் முரசறிவித்தது. எனவே எல்லா காலகட்டத்திலும் நல்லது. நான் அந்த அளவுல எடுத்துக்கொள்கிறேன் திரு கல்யாணம். ஒரு நிச்சயமா நான் எடுத்துக்கிறேன். அந்த அளவுல உங்களுடைய தொடக்கத்திற்கு கருத்துக்களை எடுத்துக்கொள்கிறேன். தமிழகத்திலிருந்து சென்ற இந்த மெய்யியல் வாழ்க்கை, இந்த ஆன்மீகம் சார்ந்த கருத்து அல்லது அவர் சொன்ன மாதிரி சமயம் சார்ந்த கருத்து என்பது இந்தியாவிற்கான பெருமைக்கு அடங்காதா? அதை மோடி தமிழகத்தில் இருந்த மெய்யியல் வாழ்க்கையை இந்தியாவிற்கானதாக எடுத்துக்கொள்ள கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் உங்ககிட்ட இருந்து தொடர்கிறேன். நிச்சயமாக 8 லட்சம் பேர் கிறிஸ்தவத்திற்கு மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்களா? கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாத்திற்கும் இவர்களால் இந்த இறையாண்மைக்கும் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலா என்ன? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். இந்தியா ஒரு ஆன்மீக நாடு, இது வகுப்புவாத நாடல்ல. வகுப்புவாதத்தை ஒருபொழுதும் உலகிற்கு தந்ததல்ல இந்தியா என்று பிரதமர் மோடி அவர்கள் பேசியது குறித்தும் விஸ்வ பரிஷத்தினுடைய கருத்து, இந்தியாவில் ஆண்டுதோறும் 8 லட்சம் பேர் மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், இது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஆபத்து என்ற கருத்து குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு டோமி, 8 லட்சம் பேர் ஆண்டுதோறும் கிறிஸ்தவத்திற்கோ இஸ்லாமிற்கோ மொத்தத்தில் மதம் மாறக்கூடியவர்கள், இந்துக்களாக இருந்து மதம் மாறக்கூடியவர்கள் 8 லட்சம் பேர் வரை மதம் மாறுகிறார்கள். இவர்களால் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்து என்று விஸ்வ பரிஷத் சொல்லுகிறது. ராகவுல் சொல்கிறார், மிக குறிப்பாக இவர்கள் ஊடுருவலுக்கு வழிவகுக்கிறார்கள், ஊடுருவல் அதிகரிக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய நிலம் இவர்களுக்கு சொந்தமாகிறது, இடத்தை வாங்கிடுறாங்க, இது அதிகரித்துக்கொண்டே போகுது அப்படிங்கிறது ஆபத்து, இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸை வந்து இவங்க டிவைட் பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க, இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் இவர்களால் இந்தியாவிற்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறாரு. கிறிஸ்தவத்திற்கு மதம் மாறிய பிறகும் கூட கிறிஸ்தவர்களாக தங்களை அடையாளம் காட்டிக் கொள்வதில்லை, இந்துக்களாகவே இருப்பதனால இவருடைய உண்மையான எண்ணிக்கை தெரிவதில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது. இந்தியாவை இது வேறு ஒரு விதத்தில் கிறிஸ்தவம் கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சி அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்களே, எப்படி பார்க்குறீங்க? அடிப்படையில் நான் ஒரு கருத்தை வன்மையாக இதில் அதாவது கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் எத்தனை வருஷம் வந்து குடியேறினவர்கள் அல்ல, இந்த நாட்டில் இருந்தவர்கள் மதம் மாறி இருக்கிறார்கள். அவர்களை இந்துக்களிடமிருந்து கிறிஸ்தவர்களாக பிரித்து பார்க்கிறதே ஒரு வகுப்புவாதம். இன்னொன்று, வகுப்புவாதம் என்றால் மத அடிப்படையில் மட்டுமல்ல, ஜாதி அடிப்படையில் மதம் அதற்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெனட்டிசிசம் வாங்க. அப்போ அல்லது இந்த ஃபாசிசத்தை வந்து எப்படி ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணாங்கலாம் சொல்கிறோம். அந்த விதத்தில் வகுப்புவாதம் என்பது இந்த நாட்டில் ஆரம்ப காலத்திலேருந்து இருந்திருக்குது. குறிப்பாக ஆங்கிலேயர்கள் முயலாயர்களுக்கு முன்னாடி ஆரியர்கள் இந்த நாட்டில் குடிவந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நாட்டினுடைய பழங்குடி மக்களை எல்லாம் இவர்கள் அடிமைப்படுத்துவதற்காக புராணங்களை உருவாக்கி அந்த ஜாதியங்களுக்கு ஒரு மத கலரை கொடுத்து அடிமைப்படுத்தினார்கள், வகுப்புவாதத்தை உருவாக்கினார்கள், தங்களை ஆளும் வர்க்கமாக வைத்துக் கொள்வதற்கு. இப்படியெல்லாம் இருக்கிறது. இதை இப்பொழுது வரலாறே இல்லை என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நான் ஒன்றை குறிப்பிட விரும்புவது என்ன என்றால், முதல்ல கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று பிரித்து பார்க்கின்ற மனோபாவம் உள்ள ஒரு பிரதமர் எப்படி இந்த நாட்டில் மதவாதம் இல்லை என்று சொல்ல முடியும், அல்லது வகுப்புவாதம் இல்லை என்று சொல்ல முடியும்? பிரித்து பார்த்தாரு இல்லை. நான் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். எலெக்ஷன் இவர் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, பிரதமர் ஆனதுக்கு அப்புறமும் வானொலியில் பேசும்போதும் தொலைக்காட்சியிலையும் இந்த நாடு ஒரு பன்மை கலாச்சாரம் உள்ள நாடு, பல மதங்கள் இருக்கிற நாடு, பல மொழிகள் பேசுகிற மக்கள், பல இவ்வளவு இருந்தும் தன்னை இவர் வந்து ஒரு செக்குலர் நேஷனலிஸ்ட்னு தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. இத்தனை மக்களுடைய பிரதமராக இவர் தன்னை பகிரங்கமாக ஹிந்து நேஷனலிஸ்ட் என்று காட்டியவர். இதை குறித்து பெரிய அளவில் ஊடகங்கள் பிரச்சனை கிளப்பவில்லை. பல இடங்களில் இவர் தன்னை ஹிந்து நேஷனலிஸ்ட் என்று சொல்லி இருக்கிறார். அதான் எந்த இடத்துல அதான் அவர் கேக்குறாரு. நீங்க எவிடன்ஸோட சொல்லுங்க. இல்ல நான் எங்க கேக்குறேன்னா, நம்ம பேசுறது முன்னாள் ஒரு பாஜக தலைவர் பற்றி, இப்ப அவர் வந்து 100 கோடிக்கும் அதிகமான இந்திய மக்கள் தொகை கொண்ட தேசத்தினுடைய ஒரு பிரதமர். இல்லை, அவர் பேசுனது நல்லதையும் நான் சொல்றேன். பிப்ரவரி 27 பிரசிடென்ட் ஸ்பீச்சுக்கு அப்புறம் அவர் அதுக்கு நன்றி தெரிவிக்கிற உரையாற்றும் போது சொல்றாரு, nobody has the right to discriminate on the basis of religion. ஆனால் அவர்களுடைய மந்திரி சபையில் மதத்தின் அடிப்படையில் டிஸ்கிரிமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது இந்த அரங்கத்திலேயே பல இடங்கள் இல்லை, பல இடங்கள் அமைச்சர்கள் பேசிய அமைச்சர்கள் பேசுனதை சொல்றீங்க. சரி, இப்ப நான் ரெண்டு விஷயம் எடுத்துக்கிறேன். எப்ப என்ன பண்ணாருன்னு சொல்லுங்களேன். திரு ஆச்சார், நான் வரேன். 2 விஷயம் திரு டோமி. இப்ப நீங்க அவர் அதான் சொல்றாரு, திருப்பியும் பிரதமர் சொல்கிறார், இந்த மாதிரியான சில விடயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன, ஆனா இதை நீங்க தள்ளி வைங்க, ஆன்மீகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆன்மீகம் நம்மை ஒருங்கிணைக்கும்ங்கிறார். இப்போ நான் இப்போ கேட்குறேன், நீங்க திருவனந்தபுரத்தில் கேரள மாநிலம் கோட்டயத்தில் 10வது பாஸ்டர்கள் கவுன்சில் நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறது. அதுல பேசக்கூடிய பிஷப் மேத்யூ சொல்கிறார்,
சமீப காலமாக கிறிஸ்தவ மதத்தில் கலப்பு திருமணங்கள் அதிகரித்து வருகின்றன. பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவ பெண்களை திருமணம் செய்து அவர்களை தங்களது மதத்துடன் இணைத்துக் கொள்கிறார்கள். இது கிறிஸ்தவ மதத்திற்கு மிகவும் ஆபத்து. ஒரு சேகரத்தில் 100 திருமணம் நடந்துச்சுன்னா ஒரு 6 கலப்பு திருமணங்கள் நடக்கின்றன. கலப்பு திருமணத்தை அரசு அனுமதித்தாலும் நாம் அனுமதிக்க கூடாதுன்னு பேசுறாரு. இப்போ இவருடைய வாதம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கிறிஸ்தவருடைய வாதம் நம்ம எடுத்துக்க முடியுமா? முடியாது இல்ல. டு யூ அக்ரி வித் ஹிம்? இல்ல அதே மாதிரி நீங்க ஒரு கிறிஸ்தவம் இதை வலியுறுத்தல அப்படிங்கிறதா உங்களுடைய பார்வை. அதைத்தான் அவர் சொல்றாரு, ஆன்மீகம் இதை வலியுறுத்தவில்லை அப்படிங்கிறார். இல்ல இப்ப நான் அவர் சொன்ன கருத்து இந்தியா இந்த உலகிற்கு ஆன்மீகத்தை வழங்கியதுங்கிறத நான் மறுக்கவே இல்லை. ஆனா இன்னொரு பக்கத்துல இந்த நாட்டுல மதவாதமே இல்லைன்னா இந்த நாடு சுதந்திரம் அடையும் போது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்கள் நடந்த பெரிய போர்களையோ அதில் பலியான காந்தியினுடைய உயிரையே நம்ம மறுக்க முடியாது. அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா வரலாற்றில் நடந்திருக்குது. இன்னைக்கு 60-68 ஆண்டுகளில் இந்த மதவாதம் அதிகமாக தென்பட்டதை விட நண்பர் சொன்னது போல 90களுக்கு அப்புறம் இந்த மதவாதம் அதிகரித்து இன்னைக்கு ஆட்சியில் நீங்கள் பார்க்கலாம் இது போன்ற கலந்துரையாடல்கள் கூட தொலைக்காட்சியில் எப்போ வந்ததில்லை. அந்த அளவிற்கு இந்த 18 மாத காலத்தில் பல்வேறு விதமான கலந்துரையாடல்கள் மதவாதத்தின் பேரில் ஆலயங்கள் இடிக்கப்படுவது, முஸ்லீம்கள் தாக்கப்படுவது, டெல்லியில் கோயில் இதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பிப்ரவரியில் தான் போன வருஷம் குடியரசு தின விழாவுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்தியாவில் அன்ரெஸ்ட் நிலை இருக்கிறது, மத கலவரங்கள் கூடிக்கொண்டிருக்கிறது என்று அமெரிக்க ஜனாதிபதி அதுக்கப்புறம் பல்வேறு வந்ததுக்கு அப்புறம் பிரசிடென்ட் ஸ்பீச்சுக்கு அப்புறம் பிப்ரவரி 27ஆம் தேதி மோடி சொன்னார் இந்த நாட்டில் மதம் எந்த மதத்திற்கும் பண்ண முடியாது.